வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியை ஒரு பக்கம் கடத்தணும்னு சொல்லிட்டு தீவிரமான ஒரு சதி திட்டங்கள் தீட்டின்னு இருக்காங்க. மறுபக்கம் நம்ம வெண்பாவை கடத்த போறாங்களா இல்ல மல்லியை கடத்த போறாங்களா? அந்த கார் வந்த வேகத்துக்கு அடிச்சு நிஷா அனுப்பின கூலிப்பட அப்படியே சும்மா செதர்னு போயிட்டாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் யாருக்கானா எதனா ஒரு தப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சாவே இதுதாங்க அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதுக்கு தான் சொல்றது, தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லுங்க. அதே சமயத்துல ஒரு பக்கம் அந்த பொம்னாட்டி இருந்தாங்களா, அவங்களுக்கு ஹஸ்பண்டா நடிக்க வந்தாங்களா, அவங்க எப்படியாவது ஒரு வெண்பாவா தூக்கணும் இல்லைன்னா மல்லியை தூக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம மல்லி போய் குழிக்குள்ள விழுந்துறாங்க. அட்டடா இதுதானே கிடைச்சி, இந்த ஜாக்பாட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மல்லியை மயக்கத்தை கூட்டிட்டு போய் கை காலை கட்டி போட்டு விட்டுறாங்க செங்கல்ல. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் தாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காடுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம். அந்த ரூம்ல தான் நம்ம மல்லியை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பதட்டமும் ஒரு பக்கம், பயமும் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்கம் படப்படன்னு வந்துனே இருக்கு. வெண்பா எப்படியோ ஒரு வழியா விஜய் கையில கிடைச்சிட்டாங்க. விஜய் இருந்து மல்லி எங்கன்னு சொல்லிட்டு தேடாத இடம் இல்ல, ஓடாத இடம் இல்ல, எல்லா தாலையும் ஒரு பக்கம் தேடி பாக்குறாரு. ஆனா எங்கமே காணுங்க. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு மண்டையெல்லாம் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு செம்ம டென்ஷன்ல கோளாறு பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே கடவுள் கையில் தாங்க இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம மல்லிக்கு இருக்கு. மல்லி தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ப்ரே பண்ண இருக்காங்க. ஆனா அது நடக்குமா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, மல்லி தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத எதிரும் புதிருமா தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிட்டு எப்படியாவது மல்லியை தேடணும்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்து தெரிய வருது. எப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. திடீர்னு தெரியல, யாரோ ஒரு மேல டார்கெட் பண்ணிருக்காங்க. அது எங்க மேலே உங்க மேலே சொல்லிட்டு தெரியல. அந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகை கடத்தினாருல அந்த நபர் தான் வந்து நம்ம விஜய்க்கு ஐடியா கொடுத்துன்னு இருக்காரு. ஏப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேப் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ இப்போ வந்து நல்ல மாதிரி நடிக்கிறியாப்பா, இதுக்கே உனக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் தோணுதுங்க. என்னங்க பண்றது, இப்படிதான் வாழ்க்கை போகும், இதை நம்ம ஏத்துட்டு தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. சரி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து போன் பண்றாங்க. யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு தான். ஆனா அந்த லேடி ஹாஸ்பிட்டல்ல படுத்துன்னு ஒரு பக்கம் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க. சார் நடந்தது ஒண்ணு நினைச்சது ஒண்ணு, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரு மல்லியை சிறப்பா கடத்தி வச்சுட்டு இருக்காரு. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களா மல்லியை என்ன வேணாலும் செஞ்சிடலாம், தீத்தும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்றாங்க. நீங்க சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா மல்லியை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. மல்லி என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நல்லதே நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. பாத்துக்கலாம், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டிய பக்குவத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி இவ்வளவு பிரச்சனைக்கு இதுக்கப்புறமும் இது திரும்ப நம்மளுக்கு தேவையடா அப்படின்ற மாதிரி பல பேர் பல விதமா பிரச்சனையை உண்டாக்கின்னு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க வந்து திடீர்னு வராங்க. வந்து எங்க விஜய் மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். மல்லியை காணும் அப்படிதான் தேர்ந்து இருக்கா. ஐயோ அப்பவே சொன்னா பிரச்சனைகள் நம்மளை சுத்தி ஓடினே இருக்கு, நம்ம அவசரப்பட்டு எங்கேயும் போகக்கூடாது, இப்போதைக்கு டிராவல் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நான் தான் படுவாயமாக கேட்கவே இல்லை. எங்கன்னா போலாம், பிரச்சனை போன்னு துரத்தி அடிச்சேன், நானே என் புள்ளைய இப்ப பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காங்க. இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் ரத்த கண்ணீரா வருது. என்னங்க பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது, போனது போயாச்சு. இதுக்கப்புறம் எப்படி நம்ம மல்லியை காப்பாத்துறோம், யாருக்கு கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வச்சு ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்த்தா தான் தெரிய போகுது, இல்லைன்னா எந்த ஒரு விஷயமும் தெரிய வராதுங்க. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில பார்த்தா நம்ம தலைவன் கடத்தினது எல்லாமே அதை ரெக்கார்ட் இருக்கு. அவன் எங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆளே இல்லை, கரெக்டா நைஸா நழுவிட்டான். அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க, அடிச்சு ஒரு பக்கம் ஓட விடணும். செஞ்ச தவறுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு அவனை இப்படியே விட்டுனா இருந்தா எத்தனை நாளைக்கு விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவனால ஒரு அடி அடிச்சு தோலை உரிச்சு இதுக்கு மேல கடத்தி வேடா யாரானா அப்படின்னு சொல்லிட்டு போடுன்னு போட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சுலபமாயிரும். அது மட்டும் இல்லாம அவன் கரெக்டா மல்லி இருக்கிற இடத்துக்கு போயிடறான். மல்லியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறான். மல்லி இருந்து ரொம்ப எனக்கு பசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. சாப்பாடு வாங்கினு வந்து கை கட்டாலாம் கத்தி விட்டுறாங்க. உடனே பார்க்க அந்த கட்டி எடுத்து பொட்டு அவனை அடி அடிச்சு அவனை கட்டி போட்டு, ஏடா நான் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி அறிவு கட்டவன அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விடுறாங்க. அடடா பாவமுனியம் பார்த்து விட்டான் பாத்தியா, அது ஏன் தப்பு, நீ பாவமுனியம் பாத்தியாடா, நீ வெண்பாவை கடத்தி இருக்க வேண்டியது, வெண்பா சிக்கலன்னு என்ன கடத்திட்டா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது யாரு ஒன்று அனுப்புனது, எந்த கூலிப்படை, யாரு சொல்லு கதிரேசனா நிஷாவா இல்ல ராஜேஸ்வரியான்னு சொல்லிட்டு கேட்க, கதிரேசன் தான், எங்களை மன்னிச்சிருங்க மேடம், இனிமே அந்த பக்கமே நாங்க தலை விரிச்சு படுக்க மாட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறுன்னு கதறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு சுத்தின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம
கதிரேசன் இருக்காருல்ல, அவரும் இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனைக்கு நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா அது போல செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா டவுட் தாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேவலமான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட நாம எப்படி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், போட்டு முள்ள மாதிரி தனமா இருக்கிறதுக்கு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.